இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இப்பதான் கிளம்புறேன். as soon as possible நான் அங்க ரீச் ஆயிடுவேன். யூ டோன்ட் வரி. நான் ஃபாஸ்டா ட்ரை பண்ணிட்டாவது அங்க ஆன் டைம்ல ரீச் ஆகிறதுக்கு முயற்சி பண்றேன். அந்த ஆபீசர் மட்டும் போகாம பாத்துக்கோங்க. யா What is this, Lakshmi? இப்ப எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு தெரியுமா? பார்த்து நடந்து வர மாட்டியா? கொஞ்சம் கூட முன்னாடி பார்த்து வர மாட்டியா? முன்னாடியே பாக்குறது, முன்னாடியே ஜாக்கிரதையா இருக்கிறதெல்லாம் எனக்கு இருந்திருந்தா என்னோட நிலைமை இப்போ இவ்ளோ தூரம் வரைக்கும் வந்திருக்காது. என்னோட வாழ்க்கை அர்த்தமே இல்லாத ஒரு வெத்து பேப்பர் மாதிரி ஆயிருக்காது. நிலைமை இவ்வளவு தூரம் வர்றதுக்கு நீயும் ஒரு காரணம் தான். ஓ, காரணம் என்னோட சைடுல இருந்துதான் உங்களுக்கு தெரியுதே தவிர உங்களுக்கு நீங்க செஞ்ச தப்பெல்லாம் தெரியவே இல்லையா? எப்பவும் அப்பாவித்தனமா இருக்கிற உங்ககிட்ட இவ்வளோ ஷேட்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல லக்ஷ்மி. சுத்தி இருக்கிற சூழ்நிலை மனுஷங்க மாறும்போது யாருக்கா இருந்தாலும் எப்பவும் எதிர்பார்க்காத இன்னொரு முகம் வெளியில வந்துதான் தீரும். ஆமா ஆமா, அதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். நெருப்ப வீட்ல விளக்கேத்தி வைக்கவும் பயன்படுத்திக்கலாம், வீட்டை எரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம். இங்க நெருப்பு தான் மதிப்புக்குரியது. அத பயன்படுத்துற முறை தான் சரியா இருக்கணும். உறவுகளும் அதே மாதிரிதான். அதெல்லாம் ரொம்ப மதிப்புக்குரியது. அத நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா பாதுகாக்கிறோங்கிறத பொறுத்துதான் ஒரு மனுஷனோட நடவடிக்கையே இருக்கும். ஆமா, நீ சொல்றது உண்மைதான். நெருப்ப ரெண்டு விதமா பயன்படுத்தலாம். நெருப்பு மாதிரி இருக்கிற ஒன்ன இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு விளக்கு நினைச்சு கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்ப அந்த நெருப்பு இந்த குடும்பத்தையும் இந்த குடும்ப கௌரவத்தையும் எரிக்குது. எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். உங்க எல்லார்கிட்டயும் தப்பு பண்ணிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியை விட நான் தப்பு பண்ணங்கிற வெறுப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்வீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் செஞ்ச தப்பதான் நிரூபிக்க முயற்சி பண்றீங்கங்கறத இப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது.